வணக்கம் நண்பர்களே. நம்ம யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற டாபிக் ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ, சொல்யூஷன் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ அண்டு சொல்யூஷன் ஃபார் அது ஹையர் ஆர்டர் வித் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும் இல்லைங்களா. இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பிடியும் அண்டு ஃபஸ்ட் ஆர்டர் பிடியோட சொல்யூஷன் என்னென்னு. ரைட், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ரெண்டு தெரிஞ்சிருக்குங்க. நமக்கு ரெண்டு பேசிக் கான்செப்ட். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் பி அப்படிங்கிறத என்ன டினோட் பண்ணுவோம்னா டோ இசட் பை டோ எக்ஸ், ரைட்டுங்களா. டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து நொட்டேஷனுக்கு வந்து பின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டோ இசட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா பார்சியலி அதுக்கு பேர் கியூன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆர்எஸ்டி இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்னா டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு, அதே எஸ்னா டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ எக்ஸ் ஒய்னு வரும், ரைட்டுங்களா. டீனா டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்னு வரும். நம்ம மேக்ஸிமம் மினிமத்தில் என்ன பண்ணோம், ஸோ ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர்டு இது வந்து ஜீரோவோட கிரேட்டர் தானாக இருக்கணும், லெஸ் தானாக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் கண்டிஷன் படிச்சிங்களா. ஓகேங்க, ஜஸ்ட் இது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. பிஃபோர் வந்து இந்த ரெண்டு தான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பார்சியல் பிடியை பொறுத்து, அதாவது பிடியை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா. ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் டிகிரி அப்படின்னு நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆர்டர்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஹையர் ஆர்டர்னு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆர்டர் ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்குவாங்க, ரைட்டுங்களா. ஆர்டர்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் டிரைவேட்டிவ் அப்படிங்கிறாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிரைவேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படி இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம், ஹவு மெனி டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், எத்தனை டைம் வந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்டராக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இப்போ ஜட்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டோ ஜட் பை அப்படின்னு வரும் இல்லைங்களா. அடுத்து செகண்ட் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டோ ஸ்கொயர் இசட். ஸோ இது ஒரு ஆர்டர், அந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. ஓகே, டிகிரினா பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர், ரைட்டுங்களா. இந்த ஹையஸ்ட் ஆர்டர் வருது இல்லைங்களா, அந்த ஹையஸ்ட் ஆர்டரோட பவருக்கு பேர் தான் என்னென்னா, பவர்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும் அடுக்கில் வரக்கூடியது, ரைட்டுங்களா. ஓகேங்க, அதுதான் வந்து டிகிரின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010 2009 இந்த டைமில் கேட்டில் வந்து ஃபேமஸான கொஸ்டினுங்க. ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதோட பவர் என்ன, ஆர்டர் என்ன, அந்த மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். d squared y by dx squared plus dx by dy the whole power 4 plus 5 is equal to 0. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்டர் என்ன பவர் என்னன்னு வேணும், ரைட்டுங்களா. நமக்கு வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா d squared y by dx squared. ஸோ ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இதுதான் ஆர்டர், ரைட்டு. டிகிரினா இதோட பவர் 1 இருக்கிறதா தானே அர்த்தம், அதுதான் டிகிரி 1. நமக்கு வந்து ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து பெருசாக இருக்கிறத எடுத்து எழுதிடக்கூடாது, ரைட்டுங்களா. ஓகேங்க, நம்மளுடைய சப்ஜெக்டில் இப்போ என்ன படிக்கிறோம், ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லி படிக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர்னால் ஜஸ்ட்டு டி பை டிஎக்ஸ், ரைட்டுங்களா. ஒன்று டிஒய் பை டிசட் ஏதாச்சும் ஒரு இந்த ஸ்கொயரெல்லாம் போக மாட்டோம், செகண்ட் டெரிவேட்டிவ் போக மாட்டோம், ஃபஸ்ட்டோட முடிஞ்சிருது, ரைட்டுங்களா. அந்த கான்செப்ட் சொல்கிறதுக்காக தான். ஓகே, நம்ம கேட்டில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு the whole power 5 plus d4y divided by dx power 4 the whole squared ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க is equal to x squared plus 5, ரைட்டு. இந்த மாதிரி கொடுக்குற டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்யூப் ரூட்டோ ஸ்கொயர் ரூட்டோ கொடுத்தா எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம பவரோ டிகிரியோ வந்து கன்சிடர் பண்ணணும், ரைட்டுங்களா. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பேலன்ஸ் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து d power 4, ரைட்டுங்களா. ஸோ அதுதான் ஆர்டருங்கிறது. இதோட பவர் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஹையஸ்ட் டிகிரி, ரைட்டுங்களா. நம்ம வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இந்த இது எடுத்து எழுதிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிரும், ரைட்டுங்களா. எது வந்து ஆர்டர்னாக்கில் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதோட அடுக்கு. ஓகே, டிகிரினா அதோட அடுக்கில் வரக்கூடியது, ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க, ரைட்டுங்க. அடுத்து நம்ம சமுக்கு போகலாங்களா டைரெக்டாக, ரைட்டுங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரிமூவல் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆர்டினரி ஃபங்க்ஷன்.
சாரி ஆர்டினரி கிடையாது, ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா? இது ரெண்டும் முக்கியமானது. ரைட்டுங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று, z = x + a × y + bன்னு கொடுத்துருக்காங்க. ரிமூவ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a and b. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12th நிறைய சம் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்காங்க. ரைட்டுங்களா? ஓகேங்க. நமக்கு pனா என்ன நோட்டேஷன்? ∂z/∂x பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஓகே. qனா ∂z/∂y. ரைட்டுங்களா? pனா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், q அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவ்வளோதாங்க. ரைட்டு. நமக்கு வந்து 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா? ரைட். அது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே. z = என்னது? இது கொடுத்துருக்கிறத நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். ஓகே. பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x1 இந்த இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ரைட். என்ன ஆகும்? இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால y + b வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 + 0ன்னு வரும். நமக்கு p வந்து பார்த்திங்கன்னா y + bன்னு வந்துடுது. ரைட்டுங்களா? ஓகே. இதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஓகே. x + a கான்ஸ்டன்ட், அதனால் அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இதையை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, b வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து 0 ஆயிரும் இல்லைங்களா? நமக்கு வந்து q = x + aன்னு இருக்குது. ரைட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா pங்கிறது y + b. இது என்ன பண்ணலாம்? டைரெக்டாக கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்லேயோ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன்லேயோ அல்லது நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா, எடுத்து எழுதியிருக்க எதுலையோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? நமக்கு வந்து z = q × pன்னு வருது. ஓகேங்களா? நீங்கள் இது pqன்னு மாற்றி எழுதிக்கலாம். அல்லது நம்ம கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு z = கொடுத்துருக்காங்களா? இல்லை சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். z - pq = 0. ரைட்டுங்களா? ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்த சம்முங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாங்களா? எக்ஸாமில் ரியலாக கேட்ட கொஷின்ஸ். ரைட். 2010 கேட்டது. கொஷின் பார்த்துட்டு வந்துடலாங்களா? இந்த கொஷின் பாருங்களேன். 9th கொஷின். பை எலிமினேட்டிங் a and b from z = a × x + y + b, the partial differential equation formed is. ரைட்டுங்களா? நமக்கு வந்து பார்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்க. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாங்களா? 2 ஸ்டெப்பு தான் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் நம்ம ஒரு மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். ரைட். z = a × x + y + b. இது வந்து 2010 கேட்ட கொஸ்டின் பார்த்துட்டோம். ரைட். pனா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, pனா என்னது? ∂z/∂x. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஓகே. a × x வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வரும், ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும், பிங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான், +0ன்னு வரும். நான் விட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 2 செகண்ட் டெரிவேட்டிவ் வரையும் கொண்டு வரது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி அந்த பேசிக் ஃபார்முலாஸு அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்க. ஸோ நமக்கு வந்து p வந்து ஏன்னு வருது. சரி. z வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். qனா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ரைட்டு. a × x வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆயிரும் இல்லைங்களா? 0 + y வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ qங்கிறது வந்து ஏன்னு வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே a தான். அப்படின்னா p = qன்னு வருங்களா? ரைட். p - q = 0ன்னு எழுதலாங்களா? ரைட்டுங்க. இது தாங்க நமக்கு தேவையான சொல்யூஷன். பாருங்கள் கொஸ்டினில். ரைட்டுங்களா? ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்து 2011 கேட்ட கொஸ்டினுங்க. இது பாருங்கள். 12வது கொஸ்டின் பாருங்கள். ஃபார்ம் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் a and b ஃப்ரம் z = ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. a × log b y - 1 / 1 - x. உங்களுக்கு பார்த்தா இது காம்ப்ளிகேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் காம்ப்ளிகேட்டட், மற்றது எல்லாமே ஈஸிங்க. ரைட். இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாங்களா? ஓகே. நான் கிவன் எடுத்து எழுதிட்டேன். pனா என்ன பண்ணுவோம்? நான் ஒரு டைம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் மட்டும் எழுதுகிறேன் பார்த்துங்க. pனா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ரைட்டு. கொடுத்துருக்கிறது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது வந்து எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ a × வரும். log xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x இல்லைங்களா? இது ஃபுல் டைம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 1 / b × y - 1 / 1 - xன்னு வருங்களா? இது எக்ஸுங்கிற டேர்முக்கு எழுதிட்டேன். ஓகே. இன்ட்டு இதையே வந்து திரும்ப அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்.
டிவைடட் பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ரைட்டுங்களா. பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸுங்கிறத எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இது வந்து பகுதியின் பகுதி தொகுதிக்கு போகுங்களா, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டருக்கு மாறிடும். ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்றுன்னு வரும் இல்லைங்களா. ஓகே, இந்த ஒரு டேர்மை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், என்னென்னா யூ பை வி. ஏற்கனவே யூவின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் இது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனில் ரைட்டுங்களா. ஓகே, அதே மாதிரி யூ பை விக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. யூவினா யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூன்னு ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, யூ பை வி அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னது யூ பை வி கொடுத்துருக்காங்களா, வி ஸ்கொயர்டை வந்து கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதே கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கோங்க, யூ டேஷ் வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் ரைட்டுங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது கீழே இருக்கிற டேர்மை கொண்டு வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க. இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் யூவி ஃபார்முலாவில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூ டேஷ் ஃபஸ்ட் எழுதலாம் இல்லை செகண்ட் எழுதலாம். பட் இங்கே நெகட்டிவ் சிம்பிள் வரதுனால மாற்றி எழுதுனீங்கன்னா நமக்கு ஆன்சர் மாறிடும் ரைட்டுங்களா. அதுதான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க ரைட்டுங்க. நமக்கு வந்து யூ பை வின்னு வியில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு ரைட்டு. நம்ம வி ஸ்கொயர்டு எழுதியாச்சு, ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்து அப்படியே வச்சாச்சு ரைட். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸுங்கிற வேரியபிளே இல்லை, ஸோ 0 ஆயிரும் இல்லைங்களா. ஓகே, மைனஸ் இது வந்து ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 0 மைனஸ் ஒன்றுன்னு வருங்களா. ரைட்டுங்க, இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இது என்ன ஏ இன்ட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது எழுதியிருக்கேன், ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று ரைட். இந்த டேர்ம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கீழே அப்படியே வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று வந்திருக்கு, ஸோ ப்ளஸ்ன்னு ஆயிரும் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று ரைட். இந்த ஃபுல் டேர்ம் கேன்சல் ஆயிருங்களா. இதில் ஒரு பவரில் இருக்கிறது ஒன்று, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் ரைட்டுங்களா. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம், பி இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதுறாங்களா. ஸோ நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டுங்களா. சேம் தாங்க, இந்த ஸ்டெப்பில் எப்படியே பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, க்யூனா என்னது, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது. ஸோ ஏ இன்ட்டு லாக் எக்ஸ் வந்து 1/xன்னு வரும், அப்படியே எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இதை வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம வந்து மேலே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இப்போ வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஓகே, ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இதே டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும், பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்றுன்னு வரும் ரைட்டு. இந்த டேர்ம் பாருங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண தேவை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா யூவி எப்போ யூஸ் பண்ணுவோன்னா நமக்கு வந்து கீழே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து டினாமினேட்டரில் வரப்போ தான் வந்து யூவி ஃபார்முலா. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒய்யை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்ங்கிறது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது அப்படின்னா அதனால் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பி இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றுன்னு வரும், மைனஸ் 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று இன்ட்டு பி டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். ஓகே, இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் நம்மளால் பாருங்கள், ஒன் மைனஸ் எக்ஸை கேன்சல் பண்ணலாம், பிஏ கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கியூ இசிக்கலி ஏ டிவைட் பை ஒய் மைனஸ் ஒன்றுன்னு வருது ரைட். ஏ இசிக்கல் என்ன வருது, கியூ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று ரைட்டுங்களா. பாருங்கள், இதில் வந்து ஏக்கு இந்த வேல்யூ வருது, அதே மேலே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஏக்கு இந்த வேல்யூ வருது. ஸோ ரெண்டும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் இல்லைங்களா, அது அங்கே பண்ணியிருக்கோம். ரெண்டு ஏ ஈக்குவல் தான். ஸோ பி இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் கியூ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று ரைட். பியை கொண்டு போய் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், பி மைனஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஒய் மைனஸ் கியூ ரைட்டுங்க. இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாங்களா, பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துடுங்களா, நெகட்டிவில் அதாவது ஒரு பக்கமாக கொண்டு போயிருக்கோம் அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் நீங்கள் இந்த ஸ்டெப்போட முடிச்சிடலாம், இதுவும் முடிச்சிடலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் எப்படி கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா, ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய்னு வருது. ஸோ கொஸ்டின் பார்க்கலாங்களா. ஸோ நமக்கு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 இஸ் கரெக்ட் ஆன்சர் ரைட்டுங்களா. இந்த 12th கொஸ்டினுக்கு இதுதானே நம்ம கண்டுபிடிச்சோம் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டுங்க. அடுத்து பார்க்கலாங்களா.
ஒரு கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. பட்டு இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 செகண்டுக்குள்ளே போடக்கூடிய கணக்கு. பட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல. லாகை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைடில் கொடுத்துட்டாக்கில் இன்னும் கொஞ்சம் டஃப்பு தான். ரைட்டுங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தாங்களா. இப்போ வந்து ஃபங்க்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது. ரைட்டுங்களா? நம்ம இனிஷியல்லே வந்து ஃபார்மேஷனில் 2 இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி, ரெண்டாவது ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 2016 கொஸ்டின் பார்த்துடலாங்களா. ரைட், இவங்க பாருங்களா 14 கொஸ்டின். த பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் f ஃப்ரம் z is equal to f of x divided by y. ரைட்டுங்களா? நமக்கு இந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணி நம்ம PQவில் கொடுக்கணும், அவ்வளோதான். ரைட், இது பார்த்துட்டு வந்துடலாங்களா. ஓகே, நமக்கு என்ன Pனா வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப f' of x divided by y இன்ட்டு நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 டிவைடட் பை ஒய்ன்னு வரும் இல்லைங்களா. ரைட்டு, க்யூங்கிறது ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, f' of x டிவைடட் பை ஒய்ன்னு வரும். இது வந்து ஃபங்க்ஷனுங்கிறதுனால தான் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் கூட மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை ஏதோ சம்திங் கொடுத்துட்டாங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். அகைன் இந்த டேர்ம் இங்கே உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு டேர்மை மட்டும் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா. ரைட்டு, நம்ம வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது, ஒய்ன்னு வருது. ஸோ நீங்கள் வந்து யூவி ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய்ங்களா, ஒய் வந்து ஒய் பவர் -1 இருக்கிறது அர்த்தம் இல்லைங்களா, -1 ஒய் பவர் -2ன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மைனஸ் இங்கே வந்துடும் முன்னாடி, அதான் -x டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் இது, அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். ஓகேங்க, நமக்கு பியோட வேல்யூ தெரியும், க்யூவோட வேல்யூ தெரியும். ரெண்டும் டிவைட் பண்ணலாங்களா. ஓகே, இந்த 2 ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிரும் இல்லைங்களா. டிவைட் பண்ணோம்னா p by q is equal to 1 by y divided by minus of x divided by y squared. ஸோ பகுதியின் பகுதி தொகுதி போகும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லைங்களா. p divided by q is equal to 1 divided by y into y squared minus y squared divided by x. ஸோ y cancellation p divided by y q is equal to minus y divided by x. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், px is equal to minus qyன்னு வரும் இல்லைங்களா. ஓகேங்க, பாருங்கள் px நம்ம இந்த பக்கம் மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் qy is equal to 0. ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2016 ரீசெண்டாக நடந்த கொஸ்டினுங்க. எனக்கு வந்து 2017க்கான 10 செட் கொஸ்டின் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. 2018 வந்துருச்சு, பட்டு அதுக்கான கொஸ்டின் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கேட்டிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ரைட், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். px + qy is equal to 0. ரைட்டுங்களா. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான ஹோம் ஒர்க்குங்க. என்ன ஹோம் ஒர்க்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களா. ரைட்டுங்க. ஓகே, 2z is equal to x squared divided by a squared plus y squared by b squared. ரிமூவ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ரைட்டுங்களா. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமக்கான வர ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2z is equal to px plus qy. ரைட்டுங்களா. நீங்கள் ரியலாக இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது புரிஞ்சிருக்கு. எக்ஸாமில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஒரு வேளை நீங்கள் புரியலனா கூட பாருங்கள், யூடியூப்பில் ஒரு ஃபேமஸ் கொஸ்டினுங்க. எல்லாருமே ஒரு 90% ஆஃப் பீப்புள் தே சால்வ் திஸ் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. ரைட்டுங்க, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம mx + c அப்படின்லாம் படிச்சுருக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக மேபி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும், பட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைட்டுங்களா. நம்ம கொடுத்துருக்கிறது 2 மணி நேரத்தில் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. நம்ம வந்து போயிட்டு 3 மணி நேரம் உட்காந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் எழுதலை. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். y is equal to mx + a divided by m. ரிமூவ் கான்ஸ்டன்ட் m. நான் எம்மை மட்டும்தான் ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ரைட்டுங்களா. ஓகே, கொடுத்துருக்கிறத என்ன பண்ணலாம், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்களா. y dash is equal to ஜஸ்ட்டு டைரெக்டாக போட்டிருக்கேன். ரைட்டுங்களா. நீங்கள் பியும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. y dash பதிலாக p போட்டு நம்ம பிங்கிறத எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ரைட், ஓகேங்க.
m into 1 plus 0 ஆயிரும் இல்லைங்களா y dash is equal to m. ஓகே நம்ம இந்த எம்முக்கு பதிலாக நான் எம் தான் எனக்கு தேவையில்லை எம்முக்கு பதிலாக y டேஷ்னு போட்டுக்கலாங்களா ஒரு டைம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷனை போட்டுக்கலாங்களா ஓகே இது டைரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க y is equal to y dash x plus a divided by y dash ரைட்டு y is equal to இந்த y dash காமனாக எடுக்கலாங்களா y dash squared x plus a divided by y dashனு வருங்களா ஓகே y dash is equal to y dash squared x plus a ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் PQவில் தான் பார்த்தோம் திடீர்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் இதுவும் அதே சேம் மெத்தடாலஜி தாங்க ஒன்றும் கிடையாது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் ஒரு வேளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி y dash கொடுத்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டுங்களா ஓகேங்க என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் அதை கொண்டு போய் டைரெக்டாக அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் வர ஆன்சரை ஒரு ஆர்டராக எடுத்து எழுதியிருக்கேன் ரைட்டுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிடியை பற்றி பார்த்தோம் அதில் வந்து ரிமூவல் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிமூவல் ஆஃப் ஃபங்க்ஷன் இது ரெண்டும் முடிஞ்சதுங்க நமக்கு அதிகபட்சம் 2 கான்ஸ்டன்ட் தாங்க இது வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் கொடுப்பாங்க அப்படி இல்லையா 2 கான்ஸ்டன்ட் கொடுத்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாபிக் பார்க்கலாங்களா இது ரொம்ப ஈஸிங்க ஒரே ஒரு சமுதாயம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து அது மட்டும் பார்த்துடலாங்க ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அந்த இதுதாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா இந்த கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இதுவும் கான்செப்ட் ஓகே சொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்னால் நமக்கு மீனிங் தெரியும் இல்லைங்களா dy by dx ஸோ நமக்கு இந்த ஒரு டிகிரி தான் கொடுப்பாங்க d squared y எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் 2 ஃபார்மேட் இருக்குங்க கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் p ப்ளஸ் கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q இஸ் ஈக்குவல் டு r இந்த ஃபார்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா லெக்ரான்ஜஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா நமக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ இது வந்து லெக்ரான்ஜஸ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க ரைட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 டைப்பாக வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஒன்று வந்து குரூப்பிங் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர் அந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரைட்டுங்களா ஓகேங்க நம்ம 12 மார்க் கொஸ்டினோ 8 மார்க் கொஸ்டினோ உட்காந்துருதுன்னா அந்த எல்லா மெத்தடும் பார்க்கலாம் பட் நமக்கு ஜென்ரலாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டுங்க சொல்யூஷன் ஆஃப் xp ப்ளஸ் yq இஸ் ஈக்குவல் டு z 2009 கேட்ட கொஷின் பார்த்துடலாங்களா பாருங்கள் 2009 இந்த கொஷின் பாருங்களா 8வது கொஷின் f of x the solution of xp plus yq is equal to z is இதுக்கான சொல்யூஷன் நம்ம கேட்குறாங்க நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன வந்து இது வருமான்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா ஓகே இது கொஷின் நம்ம இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாங்க ரைட்டுங்களா ஜென்ரல் ஃபார்ம் இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வச்சுங்களா ஓகேங்க இன்னொரு ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா இந்த dx divided by capital P is equal to dy by capital Q is equal to dz by capital R ரைட்டுங்களா இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ கொண்டு வந்து அப்படியே டைரெக்டாக சப்மிட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இது ஒரு ஃபார்ம் கிவன் கொஸ்டின் இந்த ஃபார்மில் இருக்கும் நம்ம இந்த ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணி எழுதணும் ரைட்டுங்களா ஓகே இந்த dx எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அது ஜென்ரல் ஃபார்முங்க அவ்வளோதான் ஓகே நம்ம dx dy dz அப்படி எழுதியாச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா dxக்கு கீழே கேபிட்டல் பியோட வேல்யூ எழுதணும் இங்கே கேபிட்டல் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன டேர்ம் வந்தாலும் சரி இங்கே எக்ஸ்னு வருது இல்லைங்களா எக்ஸ்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு பாருங்களேன் எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 4xz என்ன வந்தாலும் சரிங்க அது அப்படியே எழுது இந்த பிக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது அந்த அப்படியே எடுத்து எழுதுங்க ரைட்டுங்களா ஓகே க்யூவுக்கும் அதே தாங்க ஸ்மால் க்யூ இருக்குங்களா நம்ம dy டிவைடட் பை இந்த க்யூங்கிற இடத்துல ஒய் இருக்குது அதனால் ஒய்யை போட்டுவிட்டு அங்கே நீங்கள் எருமோ மாடு பண்ணியிருந்தால் அது கூட எடுத்து எழுதலாம் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க ஓகே ஆறுங்கிற இடத்துல என்ன இருக்குது Z இருக்குது அதை கொண்டு வந்து இங்கே எழுதியாச்சு ரைட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா குரூப்பிங் மெத்தட் அதாவது குரூப்பிங் மெத்தட்னா ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணுறது தான் எது ரெண்டு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் எக்ஸ் இருக்குது இதில் ஒய் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது ஸோ நம்ம இன்டகிரேஷனோ டிஃப்ரென்சியேஷனோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை இங்கே பாருங்களா இங்கே வந்து எக்ஸ் ஒய் இப்படி இருக்குது இங்கே வந்து Z இருக்குது இங்கேயும் Z இருக்குன்னா அந்த Z எடுத்து நம்ம ஆன்சர் என்ன சொல்கிறது சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரைட்டுங்க அது பார்க்கலாங்க ஒரு சம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன நான் இது ரெண்டு ஃபஸ்ட் எடுத்து ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் dx டிவைடட் பை x இஸ் ஈக்குவல் டு dy பை y ரைட்டுங்களா எனக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் இந்த டிஃப்ரென்சியேஷனை கேன்சல் பண்ணணும் ஸோ இன்டகிரேஷன் பண்ணணும் ரைட்டுங்களா இன்டகிரேஷன் dx டிவைடட் பை x இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் dy பை y ஓகே நம்ம டிஃப்ரென்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் ரெண்டும் ஆப்போசிட் ரைட்டுங்களா ரெண்டும் எதிரி ரைட் 1/x நமக்கு என்ன வரும் log x வரும் இல்லைங்களா அதுதாங்க
log x is equal to log y ப்ளஸ் நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணணும். இது ஜென்ரல் ரூல் ரைட்டுங்களா. நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் அது ஜீரோன்னு கொண்டு போய் போடுறோமோ அதே மாதிரி இன்டகிரேஷன் பண்ணுறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இங்கே லாக் வந்ததுனால நான் லாக் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இங்கே x² இங்கே x² வந்துச்சுன்னா நீங்கள் c² ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கான்ஸ்டன்ட். இதுக்கான வேல்யூ உங்களால் சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியாது. ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட்டுங்க. ஓகேங்க. ரைட். log x is equal to log y ப்ளஸ் log cன்னு இருக்குது. இது இங்கே நம்ம ஒரு ரூல் யூஸ் பண்ணுங்க. log mn அப்படின்னாக்கல log m ப்ளஸ் m log n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட்டுங்களா. அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். x is equal to y into c ரெண்டு பக்கமும் எல்லாம் log கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to y into c நமக்கு வந்து பார்த்திங்கன்னா x divided by y is equal to c1 வந்துருச்சு. ரைட்டுங்களா. ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று, அவ்வளோதான். c1ங்கிறதெல்லாம் பெரிய இது கிடையாது. ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரெண்டாவது வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, dy divided by y is equal to dz by z ரெண்டு இன்டகிரேஷன் பண்ணலாங்களா. ஸோ நமக்கு வந்து என்ன வரும், y is equal to zc2 வருங்களா. நான் இந்த ஒரு ஸ்டெப் விட்டுருக்கேன், நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இல்லைங்க. ரைட்டுங்க. y by z is equal to c2. ரைட்டுங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் c1 c2 is equal to 0. ரைட்டுங்களா. நீங்கள் இந்த வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அல்லது இங்கே என்ன வருதோ அந்த வேல்யூ டைரெக்டாக கொண்டு வந்து கம்மா போட்டு எழுதி 0ன்னு போட்டுடலாங்க. ரைட். ஃபங்க்ஷன் ஆஃப் x by y y by z is equal to 0. ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா. இந்த 8வது கொஷின் இது எப்போ கேட்டது பாருங்கள், 2009 கேட்டது. இந்த ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நம்ம XYZ எல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே வந்து ஒரு 5 நிமிஷம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்க. நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். x divided by y y divided by z is equal to 0. ரைட்டுங்களா. ஓகேங்க. ஒரு 2 ஜென்ரல் நோட்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. ரைட்டுங்களா. ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியானது தாங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா கேட்குறங்கிற பேரில் வந்து எதையாச்சும் கேட்டு வச்சுருப்பானுங்க. ரைட்டுங்களா. நம்ம ஏற்கனவே லெக்ரான்ஜஸ் ஃபார்ம் பார்த்துட்டோம். கேபிட்டல் P ஸ்மால் p இஸ் ப்ளஸ் கேபிட்டல் Q ஸ்மால் q இஸ் ஈக்குவல் டு R. அது வந்து பார்த்திங்கன்னா லெக்ரான்ஜஸ் ஃபார்ம். ஓகே. ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார் ஏ கிவன் PDE. ஸோ நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் அந்த நம்ம எழுதணும் இல்லைங்களா, dx divided by p is equal to dy by q is equal to dz by r. அதுதாங்க. இந்த pங்கிறது xyzல இருக்கலாம், qங்கிறது xyzல இருக்கலாம். இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. நமக்கு எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இந்த டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துட்டு இதே இந்த 4-5 கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இதை பார்த்தோன்னே நம்ம படிக்காமல் போனோம்னா என்ன இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தோமா, இதெல்லாம் இப்படியெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கரெக்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். px qy rz இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேர்ம் மட்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியபிள். மூணாவதுல ஏதாச்சும் மாற்றி கொடுக்கலாம். ரைட்டுங்க. அது ஒன்று வச்சுங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார்பிட்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குங்க. சார்பிட் மெத்தட். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் போதும். நம்ம இந்தளவு சால்வ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரைட். இந்த சார்பிட் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா XYZ PQ அப்படிங்கிற 5 வேரியபிள் வந்து நம்ம டீல் பண்ணுவோம் ஃபங்க்ஷன் ஆஃப். ரைட்டுங்க. நம்ம இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா dx dy dz dp dq ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா. இத்தனையும் வந்து மேலே வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேர்முக்கு மைனஸில் வரும், செகண்ட் 3 டேர்முக்கு வந்து ப்ளஸில் வரும். ஓகேங்க. பார்த்துடலாங்களா. ஜஸ்ட் இந்த ஃபார்மெட் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. dx divided by dou f minus dou f divided by dou p, dy divided by minus dou f divided by dou q, dz divided by minus of p into dou f divided by dou p minus q dou f divided by dou q is equal to இது வரையும் நெகட்டிவ் சிம்பிள் முடிஞ்சு. அடுத்து பாசிட்டிவ் சிம்பிள் dp divided by dou f dou x plus p into dou f divided by dou z is equal to q dq divided by dou f dou y plus q dou f divided by dou z is equal to function of partial differentiation function is equal to divided by 0, dou f divided by 0. ரைட்டுங்களா. ரைட்டுங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கண்ணை கட்டி காட்டில் விட்டு எதையோ நான் வந்து கசமசம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. XYZ PQF. ரைட்டுங்களா. இது மேலே முடிஞ்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா P-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும், Q-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும், PQ-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஒரு செட்டு முடிஞ்சுங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா P +
q இஸ் ஈக்குவல் டு z இந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. இது ஒரு செட்டு முடிஞ்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா p வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப x இஸ் z, q வந்து பார்த்திங்கன்னா y இஸ் z. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோ எஃப் டிவைடட் பை 0 ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, பட் ரொம்ப ஈஸியானது தாங்க ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறப்ப உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கான்ஸ்டன்ட் வருது இல்லைங்களா, இருங்க. ஆக்சுவலாக இந்த இது கிடையாது, இதுக்கு முன்னாடிங்க. ரைட், இது தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது இன்னும் சால்வ் பண்ணல இல்லைங்களா, ஒன்றும் இது இல்லைங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், 2 வேரியபிள் XYன்னு 2 வேரியபிள் இருக்குது, கான்ஸ்டன்ட் வந்து ஏபின்னு 2 கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி 2 வேரியபிள் 2 கான்ஸ்டன்ட் கொடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா, நமக்கு வரக்கூடிய சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் தான் வரும் ரைட்டுங்களா. 2 ஈக்குவலாக இருக்கப்போ ஒருவேளை பாருங்களேன், எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஏபி 2 கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கல இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு என்ன ஆகுன்னா, நமக்கு வரக்கூடிய சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த சொல்யூஷனு இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டரில் இருக்கும். தட் மீன்ஸ் மோர் தென் 1. அதாவது இது எப்படிங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க, மற்ற இது ஹையர் ஆர்டர்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் இல்லைங்களா. இங்கே பிங்கிறது என்னது, டோ இசட் பை டோ எக்ஸ் ரைட்டுங்களா. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் இல்லைங்களா, அதுதாங்க சொல்ல வரேன். இன்னொரு டைம் திரும்ப சொல்கிறேங்க, இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் ரைட்டுங்களா. இப்போ பாருங்களேன், ஓகே இந்த ஃபங்க்ஷன் வேணாம், இந்த இதுக்கு முன்னாடி கொஸ்டின் போயிடலாம். ரைட், இந்த கொஸ்டினில் பாருங்களேன், நமக்கு வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சரி, 1 2 கான்ஸ்டன்ட் 2 வேரியபிள் XY. நீங்கள் இது எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி டைமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கல 2 கான்ஸ்டன்ட் 2 வேரியபிள் வரக்கூடிய சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரில் தான் வரும். நமக்கு ஃபைனல் பண்ணி கொண்டு வர்றது ரைட்டுங்களா. 2 ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற கூட நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரிங்க. எப்போ ஹையர் ஆர்டர் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸுங்கிற ஏங்கிற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, XY 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இந்த மாதிரி டைமில் அப்படி இல்லையா, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் ஏபி 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி டைமில் நமக்கு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டோ ஸ்கொயர்டு ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த மாதிரி வந்து ஹையர் ஆர்டரில் வரும் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2008 கேட்ட கொஸ்டின் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இந்த இது பாருங்களேன், 7th கொஸ்டின். லெட் Z இஸ் ஈக்குவல் டு AX + BY + XY வேர் AB ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் XY ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு த எபோவ். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியபிள் கொடுத்துட்டாங்க, 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. வரக்கூடிய PDE பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், நாட் ODE. டி கிடையாது, டோ ரைட்டுங்களா. நம்ம டோ Z பை டோ எக்ஸ் தான் போடுவோம். இங்கே வந்து DZ பை டோ பின்னா இதானே போடுவோம் ரைட்டுங்களா. ஓகே, வரக்கூடிய பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் டிகிரி ஆர்டர் 1 ரைட்டுங்களா. ஃபஸ்ட் ஆர்டர் தான் வரும். நான் இன்னொரு டிகிரின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ரைட்டுங்களா. நம்ம உங்களுக்கு நான் சொல்ல வர கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு 10 செட் கொஸ்டின்ஸ் அண்டு நம்ம இபி ரிலேட்டட் பார்த்தாச்சுங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது சொல்யூஷன் ஃபார் PDE வித் ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குங்க. ரைட், பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் இதுவும் ஓடியும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலோட்டமாக மட்டும் பார்த்துடலாம். இல்லை எக்ஸாமில் வேறு ஏதாச்சும் அது ரிலேட்டட் தியரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதுவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்க, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டைம்.